வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து மாங்காய் பச்சடி செஞ்சுருக்கேன். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மாங்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தார். சூப்பராக இருக்குது. பார்த்தோன்னே அப்படியே டெம்ட் ஆகுது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ அறுத்துக்கலாம். மாங்காய் அறுக்கிறப்பே வாய் ஊறுதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது மாங்காய். இப்போ மாங்காய் வந்து நான் வந்து தோலோடு தான் அறுத்துக்கிறேன். 2 மாங்காயில் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த சைஸில் கட் பண்ணி வச்சிங்கன்னா போதும். இல்லை இன்னும் பெருசாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சைஸில் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போது எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு இது தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை அதில் போட்டு கலக்கிக்கலாம். இப்போ மாங்காய் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுட்டப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சம் போல் வெந்தய பவுடர், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மாங்காய் வந்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், மாங்காய்லாம் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. கொஞ்சம் இந்த மாதிரி வந்து 3/4 பதம் வெந்திருந்தால் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தூளை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் வந்து சுத்தமான வெல்லன்றதுனால அப்படியே போட்டுக்கிடுங்க. உங்களுக்கு கல் மண் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வடிகட்டி கூட போட்டுக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் நம்ம மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக வாய் ஊறுற மாதிரி மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சுன்னுக்கிறப்ப எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.